உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பதி நடைபயணத்தை ரத்து செய்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்கு பாஜகவினரை குவிக்க காரணம் என்ன என்று கேள்வியை எழுப்பினார். ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி வருகையொட்டி சித்தூர் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி வருவதற்கு அனுமதி இல்லை, அவரது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்று வைஎஸ்ஆர் காங்கிரசாருக்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியது. திருப்பதியில் பாதுகாப்பு பதற்றம் ஏற்பட திருப்பதி பயணத்தை ரத்து செய்வதாக ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்தார். திருமலையில் பெருமாளை கும்பிட வந்தால் கைது செய்வீர்களா, அது சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று வர்ணிப்பீர்களா என கேள்வியை எழுப்பினார். விஜயவாடாவில் லட்டு விவகாரம் தொடர்பாக விளக்கம் கொடுத்தவர், தான் திருப்பதி செல்வதாக சொன்னதும் போராட்டம் நடத்த அன்னைய மாநிலங்களில் இருந்து பாஜக தொண்டர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்தது ஏன் என குற்றம் சாட்டினார். எங்கள் கட்சியினரை தடுத்துவிட்டு திருப்பதியில் பாஜகவினர் பெருமளவு கூடுகிறீர்கள், இதில் உங்கள் உள்நோக்கம் என்ன என்று சந்திரபாபு நாயுடு அரசுக்கு கேள்வியை எழுப்பினார். ஆந்திரா முதல்வராக முன்பாக திருப்பதி பெருமாளை தரிசித்துவிட்டே நடைபயணம் செய்ததாக சொன்ன ஜெகன்மோகன் ரெட்டி, என்னுடைய மதம் என்ன என்று கேட்கிறார்கள், என்னுடைய மதம் மனிதாபிமானம் என்று எழுதி கொள்ளுங்கள் என ஆவேசமாக குறிப்பிட்டார். திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு செல்வதை அரசு தடுப்பதாக சொல்வது பொய் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதிலளித்துள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை என்றார். பாதுகாப்பு கொடுப்பது போலீஸ் பணியாகும், ஜெகன்மோகன் ஏன் பொய் பரப்புகிறார் என கேள்வி எழுப்பினார். ஜெகன்மோகன் தனது மத நம்பிக்கையை சொல்ல விருப்பம் இல்லை, எனவே திருப்பதி கோவிலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார் எனவும் குறிப்பிட்டார். ஜெகன்மோகன் அரசாங்கத்தில் பிரசாதத்தின் தரம் குறித்த புகார்களில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, ராம தீர்த்தத்தில் ராமர் சிலை உடைக்கப்பட்டது, அந்தர்வேதி மற்றும் அனந்தபூர் மாவட்டங்களில் தேர் எரிக்கப்பட்டதில் விசாரணை நடத்தவில்லை என சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இதனிடையே திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு சுயநலத்திற்காக அரசியல் செய்கிறார் என ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார். கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு ஈஓ சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸா பிளே பண்ணிட்டு ஸ்டேட்டை நாஸ்தி பண்ணிட்டாரு. இப்போ மத பாலிடிக்ஸ் பண்றாரு சந்திரபாபு நாயுடு. இது கரெக்ட் இல்ல, இது மீடியா கூட எக்ஸ்போஸ் பண்ணும். திருப்பதி மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டு சாமியை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த அவரோட பாலிடிக்ஸ் சனாதன தர்மம்காக நாங்க ஃபைட் பண்றோம்னு சொல்றவங்க சாமியை கும்பிடுறதில்ல, சாமியை நம்புறதில்ல. அவங்க பண்ற வேலைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பவன் கல்யாண், என் பொண்டாட்டி கிறிஸ்டியன், என் பசங்க பாப்டிசம் எடுத்திருக்காங்க, நான் கூட எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ சனாதன தர்மம்னு சொல்லி நாங்க ஏதோ தர்மத்தை ராங்கா பண்றோம், அவங்க கரெக்டா பண்ற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. வெளியே ஸ்டேட்ல இருந்து எங்க ஸ்டேட்டுக்கு டிராமா ஆடுற பிஜேபி சின்ன சின்ன லீடர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க, ஏன்னா மோடி சாருக்கு தெரியுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்றது ஒண்ணுதான், உண்மையிலே தப்பு நடந்திருந்தா நாங்களே கேட்குறோம், சிபிஐ என்கொயரி போடுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அதுக்கு பரிவீட்சணை பண்ணும். திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவில்களில் இந்து அல்லாதோர்களுக்காக ஏராளமான இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதிக்கு வரும் இந்து அல்லாதோர் ஆந்திர அறநிலையத்துறை சட்டம் 136 கீழ் இறை நம்பிக்கை படிவத்தில் கட்டாயம் கையெழுத்திட வேண்டும் என்ற அறிவிப்புடன் திருப்பதி மலையில் திடீரென்று பல்வேறு இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கு முன்பும் இதேபோல ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்த நிலையில் அவை இடைக்காலத்தில் நீக்கப்பட்டன. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி மலைக்கு வர இருந்த தன்னுடைய பயணத்தை ரத்து செய்த நிலையில் இந்த பேனர்களை தேவஸ்தான நிர்வாகம் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் அமைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி லட்டு தயாரிப்பு தொடர்பான புகாரை சுதந்திரமான குழுவை கொண்டு விசாரணை
விசாரிக்க உத்தரவிடக் கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 30ஆம் தேதி விசாரிக்கிறது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு செப்டம்பர் 30ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.